வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது மிதுன ராசிக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குது, அதே சமயத்தில் மாத கிரகமாகிய ராசி அதிபதி புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன்லாம் எது மாதிரி அமைப்பில் வருது, அதை வைத்து உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை சம்பவங்கள் எது மாதிரி இருக்குது, எது மாதிரி விஷயங்களுக்காக நம்ம எதிர்பார்க்கலாம், எது மாதிரி அமைப்புகள் காத்திருக்கிறதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் முறையில் 2026 மே மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறார், 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ராஜோகாதிபதி சனி இருக்கும் பொழுது கடந்த ஒரு வருஷமாக பல புரட்சிகளையும் பல முயற்சிகளையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நிறைய முயற்சிகள் செய்கிறீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது, ஆனால் அதில் போராடி போய் கொண்டிருக்கிறீர்கள். அதில் யோகங்களும் இருக்குது, சில குறைபாடுகளும் உண்டு. ஆனாலும் யோகங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருந்து ஒரு மாதிரியான பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதில் ராகு குருவின் பார்வை பெறுகிறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறப்போ உங்களுடைய மாத கிரகமாகிய ராசி அதிபதி புதன் எப்படி இருக்கிறாருன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். மாதத்தின் ஸ்டார்ட்டில் 3rd and 4th வீக், செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே என்ன ஆகிறாருன்னா புதனே பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு அதுக்கு பிடித்த சுக்கிரனோட வீட்டில் வரார். ஸோ அருமையான ஒரு அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா மெல்ல சனி விட்டு விலகிட்டார், செவ்வாய்ங்கிற கிரகத்தை விட்டு விலகிறார். ஸோ சனி செவ்வாயோட விலகி புதன் வந்து மெல்ல சுக்கிரனோட வருது, சுக்கிரனோட வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரும்பொழுது இதுவரை கடந்த 3-4 வருஷம் 3 மாதமாக ஜனவரி மாதம் 2026 சில வாய்ப்புகளை நழுவ விட்ட மிதுன ராசிக்காரர்கள் இந்த டைமில் வந்து நல்லாவே கையில் 2 கையிலையும் பிடிச்சிக்கக்கூடிய அமைப்புகள், திருமண விஷயங்கள், இல்லற விஷயங்கள், பெண்கள் விஷயங்கள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் இல்லை, அது மாதிரி விஷயத்தில் அந்யோன்யங்கள் பெறுகிற மாதிரியும் நல்ல சுகபோகங்கள் வளரக்கூடிய அமைப்பு, வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் உங்களுக்கு வேணுங்கிற சில வீடு விஷயமாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகளில் அதுக்கு வேணுங்கிற பண வரவுகள் எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பாக மே மாதம், குறிப்பாக சொல்லணுன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், அது லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ராசி அதிபதி 11 இருக்கிறார். சுக்கிரன் பாருங்கள் 12ஆம் வீட்டிலே இருந்து மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் ராசிக்குள்ளேயே வரார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யோகமான ஒரு அமைப்பு. இது மூலமாக இன்னுமே சில விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் இதுவரை நம்ம செய்யக்கூடிய படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, நல்ல டக்குன்னு சில விஷயங்கள்லாம் நடந்தது. நம்மளால் காத்துட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிட்டேன், சில விஷயங்கள் எனக்கு கைவிட்டு போனதெல்லாம் இப்போ கொஞ்சம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அது வருகிறது. அதே சமயத்தில் மாதத்தின் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிற சத்ருபா அதிபதி பார்த்திங்கன்னா சனியோடு சேரும் பொழுது கொஞ்சம் உடல் உபாதைகள், வண்டி வாகனத்தில் போகிறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி சனியோடு சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தொழிலில் வந்து சில சங்கடங்கள், சில எதிர்ப்புகள் வரலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முதல் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துக்கிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து அதோட லாபத்தையும் அதோட நல்ல பலனையும் அணிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக சுக்கிரனுங்கிற ராஜோகாதிபதி ராசிக்குள்ளே வருவதனாலையும், ராசி அதிபதியே 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் நல்ல அமைப்பில் இருக்கிறனாலையும், ராஜோகாதிபதி 10ஆம் இடத்துல நீடித்திருக்கிறனாலையும் நல்ல அமைப்புகளை கொடுக்குது. ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறார். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் குரு பயிற்சி ஆகுறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா குடுக்கல் வாங்கல் அதிகமாகவும், நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது மாதிரி போகும். ஆனால் மே மாதம் வந்து அதுக்கு வேணுங்கிற நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு
மாதமாக மே 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குது, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்துக்கொண்டு உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரமா, மிருகசீரி நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய தசைகள் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் நல்லா துல்லியமாக ஆராய்ந்து அதில் வரக்கூடிய துல்லியமான பலன்களையும் இப்போ நம்ம கோச்சாரத்தில் பொதுவான மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறதையும் சேர்த்து வைத்து நம்ம கொஞ்சம் துல்லியமாக பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலங்கள் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எது மாதிரி ஒரு அமைப்பாக காட்டுகிறது, எந்த நேரத்தில் எது செய்யணும், எப்போ வந்து நல்ல நேரம் வருது, எப்போ ஜாப் சேஞ்ச் பண்ணலாம், எப்போ தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எப்போ தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், திருமண விஷயங்கள் எப்போ காட்டுது, லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, அந்த இல்லற வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு எப்போ வருது, குழந்தை பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ குழந்தை பேரு கிடைக்கிற அமைப்புகள் மனைவி ஜாதகம் மூலமாகவும் கணவர் ஜாதகம் மூலமாகவும் காட்டுகிறது, எது மாதிரி வேலைக்கு போகலாம், எப்போ வந்து நமக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாமா, வேலைக்கு போகலாமா, வெளிநாடா உள்நாடா, இது மாதிரி பல விஷயங்கள். அதாவது படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வாழ்க்கையில் முடிவுகள் எடுப்பதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்திய வேத ஜோதிடத்தான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி எந்த மிகைப்படுத்தல்களும் போகாமல் மூடநம்பிக்கைகளையும் போகாமல் ஒரு கிரகம் ஒரு மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன கர்மாவை கரைத்து கொண்டு இருக்கிறீர்கள், என்ன மாதிரி பிராப்தங்கள் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள், எந்த மாதிரி ஒரு தோஷங்கள் இருக்குது, பிராப்தங்கள் இருக்குது, எந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம் நம்ம வாழ்க்கையில், எந்த விஷயத்தை நம்ம வந்து எடுத்து முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு சமய விரயங்கள் பண விரயங்களை தவிர்த்து என்ன விஷயங்கள் நமக்கு காத்திருக்குதோ அது மாதிரி விஷயங்கள் செய்து கொண்டு அதுக்கு நம்ம பாஸ்ட் லைஃப் வந்து கரெக்டாக நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மேட்ச் ஆகுதா, நம்ம பாஸ்ட் லைஃப் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இப்போது ப்ரெசன்ட் டைம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய இம்மீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வரக்கூடிய லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதற்கேற்ற முறையில் நாம் வந்து நல்ல அமைப்பாக நாம் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொண்டு அதுக்கு தகுந்தமான முயற்சிகளை நம்ம செய்யும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த பொதுவான ஒரு அமைப்பு எது மாதிரி விஷயங்கள் காட்டுதோ அதை வந்து இன்னுமே நம்ம ஃபைன் டியூன் பண்ணி எது மாதிரி விஷயத்தில் எது மாதிரி டைமில் நம்ம எடுக்கலாம், எந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம், நம்மளுடைய யோகமான கிரகம் என்னவா வருது, எதை நோக்கி போகலாம், எதில் நமக்கு லாபங்கள் அதிகமாக இருக்குது, எதில் நமக்கு பிராப்தங்கள் இருக்குது, எந்த டைரெக்ஷனில் போனோம்னா நம்ம ஈஸியாக நம்ம எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய குறிக்கோள்களை நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியுங்கிறதை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து கொண்டேனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்துல நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா வந்து குரு மாற போறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்த்துடலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாத பலன்கள் வந்து நிறைய பேர் வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, வீடு கட்டியிருப்பீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு அடுத்ததான் வந்து 2ஆம் இடத்துக்கு வர போறாரு. அப்போ உங்களுடைய விஷயங்கள், நீங்க புதுசா ஒரு ஒர்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்க போகுது. ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, ரெனோவேஷன் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. அது எல்லாமே வந்து குரு பணம், அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா குரு மாறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாரு. ஹெல்த்தில் தான் கையை வைப்பாரு கண்டிப்பாக. மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் தான். ஏன்னா பிகாஸ் தலை சுத்துறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆல்ரெடி
ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மே மாசத்துல வெயில் ரொம்ப உச்சத்தில் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்துக்கோங்க. ஏன்னா தலை சுத்தும் போதே உங்களுக்கு ஆல்ரெடி வந்து குரு அந்த இடத்துல இருந்து கொடுப்பாரு. இப்போ அடுத்தது மாறுற வரைக்குமே ஒரு கிரிட்டிக்கலாக, ஏன்னா சொல்லுவாங்க தெரியுங்களா, அணையிற விளக்கு ரொம்ப பிரகாசம் அறியணும். குரு மாறதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் கொடுப்பாரு. ஸோ போகும்போது வரும்போது கொஞ்சம் சாக்லேட்ஸ் கையில் வச்சுக்கோங்க. இந்த லோ ப்ரெஷர்லாம் கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து வராமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் வராது. ஏன்னா பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா குரு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல வரும்போது பண ஏற்பாடுகள் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் கண்டிப்பா வந்து குரு பகவான் தருவாரு. அண்ட் மற்ற பிளானட்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா அதை வச்சுதான் நான் சொன்னேன். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீடு ஆல்ட்ரேஷனா இருக்கட்டும், புதுசா ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்ல ரெண்ட் அவுட் பண்றதுக்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்ல ஆரம்பிக்கல அப்படின்னு இனி வரும் காலங்கள்ல கண்டிப்பா இந்த 1.5 வருஷத்துக்குள்ள அதற்கான வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது. அதற்கான ஒரு தாட்ஸ் எல்லாமே இருக்கும். கார் வாங்கணும்னு நினைப்பீங்க, காரும் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரியான பிளானிங் புதுசா என்ன வாங்கலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கும். அம்மா மூலியமா நிறைய நட்புகள், அம்மாவோட வட்டாரத்துல இருந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப், இது எல்லாமே வந்து கிடைக்க போகுது. புது புது விஷயங்கள் வந்து உங்களுடைய லைஃப்ல நடக்க போகுது. ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மயக்கம் வர்றதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல போனா, இப்போ உங்களுக்கு வந்து தந்தை ஸ்தானம், உங்களோட தந்தையோட சொத்துக்கள் வந்து இழுபறியா இருந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு தந்தை சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே வந்து கடவுள் உங்களுக்கு வந்து எல்லா கிரகத்தின் மூலியமாக ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு காலம். ஆனா உங்களோட சுய ஜாதகத்துல வந்து குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும், சனி எங்க இருக்காருன்னு பார்க்கணும், அவங்க எந்த வீட்டு பிளேஸ்ல இருந்து இப்ப எங்க இருக்காங்க கோச்சாரத்துல, அதற்கான வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே பார்க்கணும். ஸோ பொதுவா இப்ப நம்ம இந்த கருத்துக்களை கூறினாலும் சுய ஜாதகம் மட்டும்தான் நம்ம பேசுவோம். ஸோ நீங்க அதை பார்த்துக்கோங்க. என்னென்ன சரி செய்யணுங்கிறது வாழ்வில் பரிகாரம் மூலியமா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு கெரியர் டெவலப்மெண்ட் பண்றீங்க, பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம். பெண்களுக்கு வந்து திருமணம், காதல், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு சுய தொழில் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, அதுக்காக லோன் அரேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதத்துல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த லோன் கிடைக்கும். இவ்வளவு நாள் இருப்படியா இருந்திருக்கும், பட் இப்ப கிடைச்சிரும். ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு பொன்னான காலகட்டம் தான். ஸோ ஹெல்த்தை தவிர உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. ஸோ முக்கியமாக உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, உங்களோட க்ரோத்தும் பார்த்துக்கோங்க. ஒரு சிறப்பான காலம் தான் மிதுன ராசிக்கு. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி, பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாம இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாத்திக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவரா செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்ப நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க, பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களா இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்ம கிட்ட இருக்கு. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க, எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள், இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் வந்து உச்சமாக இருக்கார்.
ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார், மிதுன ராசியில் குரு இருக்கார், கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து இந்த மாதம் வந்து துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு, மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சேர்ந்து சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாய், சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வந்து வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது வந்து மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் குரு இருக்கார். ஏகப்பட்ட டென்ஷனில் இருந்தீங்க, இப்போ குறையறதுக்கான நேரம் வந்து விட்டது. 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆக போகிறாரு. சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குடும்ப தலைவர்கள் சுப செலவுகளால் திக்குமுக்காடக்கூடிய வாய்ப்புகள். ஏற்கனவே கடந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு கடன் வாங்கி வட்டி கட்டியே மாளாத. இப்போ வட்டி எப்படி கட்டுவீங்கன்னா, வட்டி கட்டுறதுக்கான முயற்சி குறைஞ்சிரும். ஆனால் வீட்டில் நிறைய செலவு. அந்த செலவை மீட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பணம் பத்தாது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு கடன் ஜாஸ்தி ஆகும். ஏற்கனவே நான் கடனில் வாழ்ந்துட்டுருக்கேன், இப்போ இன்னும் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதத்துலேருந்து போக 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 உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள் கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ அந்த கடன் குறையும் அப்படின்னு சொன்னால், அக்டோபருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கடன் குறையும். அது வரைக்கும் உங்களுக்கு கடன் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா மே 8ஆம் தேதியிலேருந்து மே 10ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டிங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து மறைவு ஸ்தானம். எல்லாருக்குமே மறைவு ஸ்தானம் தான். 2ஆம் வீட்டு அதிபதி மறைவுதுங்கிறது வந்து தப்பான வார்த்தைகளை பேசுவீர்கள். இதில் என்ன ஒரு சிக்கல் வரும்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் வரும். அதுவும் குறிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை உங்கள் மனைவி உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறதுல அவங்க தான் நம்பர் 1ஆக இருப்பாங்க. பொதுவாக கணவன் புரிஞ்சுக்கணும் இல்லை மனைவி புரிஞ்சுக்கணும். வெளியாள் தான் சந்தேகப்படணும் இல்லை தப்பாக புரிஞ்சுக்கணும். இங்கே உங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் முதல் ஆள் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறதே உங்கள் மனைவியாக இருக்கும் இல்லை உங்கள் கணவராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அவங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் வெளியாளுக்கே புரிய வைக்கணும். அதனால் நீங்கள் பேசுகிறதுல வந்து தப்பான வார்த்தைகளையோ இல்லை சங்கடமான வார்த்தைகளையோ பயன்படுத்திங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சற்று பண தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களுக்கு ஆலோசனை சொல்வீங்க, இந்த மாதிரி இதை இன்வெஸ்ட் பண்ணு, இதை பண்ணாத, இந்த செலவை குறைன்னு. ஆனால் அதைத்தானே நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது மாதிரி வாழ்ந்து காட்டணும். பொதுவாக குரு அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய சிஷ்யனை, தன்னுடைய மாணவனை தான் நடக்கும் பாதையில் பயணிக்க வைப்பார்.
ஆனால் ஆசான் ஆசிரியருங்கிறவர் இதுதான் ரூட்டுப்பா போய்க்கோப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது வழிகாட்டக்கூடியவர் தான் ஆசிரியர். அதில் நடந்து காட்டுறவர் குரு. அதனால் நீங்கள் குருவாக இருக்கீங்களா, ஆசிரியராக இருக்கீங்களா, இல்லை ஜஸ்ட் ஒரு வழிபோக்கடாக நின்று இருக்க போகிறீங்களா அப்படிங்கிறது தான் உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. உத்தியோக ரீதியாக மே 11 வரை கடுமையான உழைப்பு தேவைப்படும். உடல் அசதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பதட்டமாகறீங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆகுறீங்க. அந்த டென்ஷனை குறைங்க. அதாவது மேனேஜர் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அது தப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க கேட்குறது. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எள்ளுன்னா எண்ணெயாக நிற்கணும் அப்படின்னு. எள்ளை கொண்டு வர சொன்னால் எண்ணெயாக கொண்டு வரணும் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. எள்ளுன்னா எள்ளை கொடுக்கணும். அவங்க என்ன கேட்டாங்கன்னா எண்ணெயை அரைச்சி கொடுக்கலாம். நீங்கள் எள்ளு கேட்குறவங்ககிட்ட எண்ணெயை கொடுத்தீங்கன்னா நான் எண்ணெய் கேட்டேனான்னு கேட்பாங்க. ஸோ அதனால் எதை கேட்குறாங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 11ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படும். அதனால் பெருசாக கவலைப்படாதீங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறீங்க, இல்லை கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை அரசாங்க ரீதியான பதவியில் இருக்கீங்கன்னா மே 11ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூ வில் பி ரெக்கக்னைஸ்ட் ஆஃப்டர் மே 11th. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுங்கள், செந்திலாண்டவனை வழிபடுங்கள். அந்த செந்திலாண்டவனின் அருளால் எதிரிகளை வென்று உங்களுடைய புகழை ஓங்கச் செய்யும் ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும், அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு மாதமாக, என்ன ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மே 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் இந்த ஒளி தத்துவம் எப்படி இந்திய வேத ஜோதிடத்தில் அறிவியல் சார்ந்த முறையில் யூஸ் ஆகுது, எது மாதிரி விஷயத்தில் அது செயல்படுகிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய கர்ம பலனை, போன ஜென்மத்தில் செய்த நம்ம பாவ புண்ணியங்களை நல்ல கர்மாவாகவும் தீய கர்மாவாகவும் செயல்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவமாகவும் உருவெடுத்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கன்னிராசிக்கு மே 2026 எப்படி இருக்க போகுதுங்கிறது ஆண்டு கிரகத்தை வைத்து மாத கிரகத்தின் வைத்து நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், புதன் கன்னிராசியோட அதிபதியாக இருந்து மாதம் முதல் 2 வாரம் 8ஆம் இடத்துலையே இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், மே 15க்கு அப்புறம் அவருக்கு பிடித்தமான சுக்கிரனோட வீட்டுக்கு 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். ஸோ இதிலிருந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மே 2nd half வருகிறது. ஏன்னா ராசி அதிபதியே சுக்கிரனோட வீட்டில் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறது அருமை. அதே சமயத்தில் சூரியனும் பாருங்கள், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து பல பிரச்சனைகளும் எதையுமே வேகமாக செயல்படாமல் எல்லாமே மெதுவாக சென்று கொண்டு கிணத்துல போட்ட கல் மாற இருந்து சில விஷயங்கள் நடக்காமல் காத்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மே 15ஆம் தேதிக்கு மேலே டக்குன்னு எல்லா விஷயங்களும் வேகமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டை பெறக்கூடிய அமைப்பாக 2026 மே 15க்கு அப்புறம் சூரியனோட பயிற்சியும் அருமையாக இருக்கிறது. அதே மாதிரி செவ்வாய், ரொம்ப ரிஸ்கான செவ்வாய் பாருங்கள், 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் மிகவும் முக்கியமான கிரகம். யாருக்கு? கன்னிராசிக்கு. ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கிரகமாக இருக்கிறார். 8ஆம் வீட்டு அதிபதி அட்டமாதிபதியாக வருகிறார். ஸோ அவர் 7ல் இருந்து அவரும் மே 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போகிறார்.
ஸோ 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது என்ன ஆகுது, சூரியனும் சுக்கிரனும் 8லேருந்து விலகி 9க்கு போகிறாங்க, ஆனால் இவருக்கு 8க்கு வரார். ஸோ அப்படிங்கிறப்போ சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்து இன்னொரு சில விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது. கொஞ்சம் சொத்து 8ஆம் வீட்டு அதிபதி 8ல் வந்து ஆட்சியோடு இருக்கிறனால ஷேர் மார்க்கெட், சொத்து, உயில், மனைவி மூலமாக, மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, பார்ட்னர்ஸ் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் எல்லா சஞ்சாரமும் நல்லா இருக்கும்போது குரு பாருங்கள் 10ஆம் இடத்துலேயும் நீடித்திருக்கிறார். ஜூன் மாதம் வந்து 11ஆம் இடத்துக்கு வரார். ஸோ 11ஆம் இடத்துக்கு குரு வருவது அருமையான விஷயம். ஏன்னா 11ஆம் இடத்துல கடகத்தில் உச்சம் பெற்று லாபத்தை கொடுக்க போகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஸோ அதுக்கு வேணுங்கிற மிக முக்கியமான சில ஃபவுண்டேஷனான விஷயங்கள், அடிப்படையான விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக மே 15க்கு மேலே சில ஆரம்பகட்ட அமைப்புகளை தரக்கூடிய நிலைமையில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புகள் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து ஜூனுக்கு மேலே சில பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களே அது வந்து மேவோட கடைசி 2 வாரத்திலே அது உணர்ந்து அதுக்கு வேணுங்கிற சில செயல்களையும் அதுக்கு வேணுங்கிற சில அமைப்புகளையும் உருவாக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதை நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற பெனிஃபிட்ஸை நீங்கள் கண்டிப்பாக வயது வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் நபர்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், மூத்த குடிமகர்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும், அந்த 11ஆம் இடத்துக்கு போகக்கூடிய ஜூன் மாதம் போகக்கூடிய அந்த குருவோட விஷயத்துக்கு வேணுங்கிற அந்த அடிப்படையான சில விஷயங்கள் சுக்கிரன் 9ஆம் இடமும் புதன் 9ஆம் இடத்துக்கும் போய் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு சில விஷயங்கள் டக்குன்னு நடந்து முடிஞ்சு என்னோடய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைச்சதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கக்கூடியது இருக்கிறதுனால கவனமாக அதை நீங்கள் கையாள வேண்டும். மற்றபடி பார்த்திங்கன்னா சனி 7லேயே இருக்கிறார். இப்போது ஏப்ரல் மாதம் முழுவதும் சனியும் செவ்வாயும் 7ல் சேர்ந்து குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பங்குதாரர்களிடையே நண்பர்களிடையே சில அதிருப்திகள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுங்கிற சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து பழைய சஞ்சலங்களும் மனக்கசப்புகளும் நீங்கி ஒரு உற்சாகத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. வீட்டுக்கு ஒரு வீடு கட்டி வீடு புண்ணியாச்சனை பண்ணி போகக்கூடிய அமைப்பு, ஒரு புது வண்டி வாங்கி மனமகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, இது மாதிரிலாம் நல்லா உத்வேகமாக எண்ணங்கள் வந்து அதுக்கு வேணுங்கிற திட்டங்களை தீட்டி அதுக்கு வேணுங்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் அமைந்து ஒரு அருமையான விஷயங்களாக மே மாதம் கடைசி வரை மிடிலிருந்து பார்த்திங்கன்னா 2nd ஆஃப் மே வந்து அற்புதமான ஒரு மாதமாக ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் பட்ட பாடெல்லாம் ஓரளவுக்கு மறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மே மாதம் 2026 கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்களோட ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, ராசி தான் கன்னிராசி, லக்னம் என்ன, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார், ஸ்தானபலம் இருக்கா, திக்பலம் இருக்கா, திருக்பலம் இருக்கா, நீங்கள் வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, அஸ்தமா, சித்திரை நட்சத்திரமா, இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின பொதுவான கோச்சார பலனில் எப்படி இருக்கார், எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லைஃப் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் லைஃப் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் போனோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், எது மாதிரி வளைவுகள் தென்படுகிறது, எந்த சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எந்த நேரத்தில் அது நடக்கிற மாதிரி இருக்குது, நம்ம லேட் ஆகிற மாதிரி இருக்கா, இம்மிடியேட் ஆகிற மாதிரி இருக்கா, எப்போ நம்ம வந்து வேலையை மாறலாம், எப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து நம்ம தாண்டி வருவோம். அதே மாதிரி கல்யாண விஷயங்கள், குழந்தை பேறு விஷயங்கள், தொழில் விஷயங்கள், தொழில் முன்னேற்றங்கள், வேலை மாற்றங்கள், எது மாதிரி துறையில் போகலாம், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, வெளிநாடு எப்போ போகிறோம், படிப்பு, மேற்படிப்பு, கல்யாணம், காதல் திருமணம், அரேஞ்ச் மேரேஜ், இது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையான அந்த ஒளி தத்துவம் மூலமாக அறிவியல் சார்ந்த முறையில் ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரமாக இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி இருக்குது. அது மூலமாக நாம் மிகைப்படுத்தாமல் தேவையற்ற விஷயத்துக்குள்ளே போகாமல் ஒரு கிரகம் ஒரு மாதிரி இருந்தால் நம்மளுடைய போன ஜென்ம பிறவி கர்மா எப்படி செயல்படுகிறது, எது மாதிரி தாக்கத்தை நமக்கு கொடுக்க போகிறது, பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்தது, இப்போ ப்ரெசண்ட் எப்படி போயிட்டுருக்கு,
அடுத்து வரக்கூடிய இமீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, நம்ம எது மாதிரி சாய்ஸ் நமக்கு இருக்குது, எது எடுக்கிறது நல்லது, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, டைமிங் மிஸ் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது, எந்த டைம் நமக்கு நல்லா இருக்குது, இதையெல்லாம் நம்மளுடைய அற்புதமான தெய்வம்சம் பொருளிய ஞானிகளால் அருளப்பட்ட இந்த கலையை துல்லியமாக மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி ஒரு மூடநம்பிக்கைகள் எல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு எடுத்து அது நம்மளோட வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள், டைம்லைன்ஸ், அதுக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு நாம் உபயோகப்படுத்தி கொண்டால் தேவையற்ற பண விரைவு, பண செலவு, சமய செலவுகள், தேவையற்ற விரயங்கள், மன சஞ்சலங்கள், மனக்கசப்புகள், தோல்விகள், விரக்திகள், இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கர்மா என்னங்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைஃப்பை அலைன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் எதிர்நீச்சல் போடாமல் கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் மன விரக்திகள் இல்லாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் வந்து எப்படி சொல்றேன்னா, கடந்த காலத்துல வந்து உங்களுக்கு தனஸ்தானத்துல வந்து ஒரு இன்கம் வந்திருக்கும். அதே மாதிரி புதுசா ஒரு வண்டி வாங்கியிருப்பீங்க, இல்லை ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, இல்லை அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா வந்து இது வந்து எது மூலியமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, ஏதோ ஒரு லோன் எடுத்து வாங்குற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இப்போ நடந்திருக்கும். ஓகே, நிறைய பேர் வந்து திருமணத்துக்கு உண்டான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே வந்து ஒரு இழுபறி ஆயிருக்கும், பிரச்சனையாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த மே மாசத்துல வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. 100% இப்போ நீங்க கடன் வாங்கின விஷயங்கள் வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிலிட்டிஸும் கொடுப்பாரு கடவுள். ஆனா சனி சமசப்தம பார்வையா கன்னி ராசி மற்றும் லக்னத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் மந்தம், ஒரு லேட்டு, நம்ம யோசிக்க வந்து உடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒத்துழைக்காது. எவ்வளோதான் வந்து நம்மளுடைய தாட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்தாலுமே வந்து உடல் ஒத்துழைக்காது. அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு 4 தடவை 5 தடவை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு 100% வந்து சனி மந்தமாக இருந்தாலும் லேட்டாக இருந்தாலும் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவர் எல்லா ஹெல்ப்பும் பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு திருமணம் சார்ந்த ஒரு விஷயங்கள், உங்களோட லவ் விஷயங்கள், ப்ரொபோசல்ஸ் அண்ட் வந்து அது வீட்டில் சொல்ல போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மந்த் உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மந்தாக இருக்கும். அதே மாதிரி புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச உங்களுடைய விஷயங்கள், பிளானிங் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆக போகுது. இந்த ஜூனுக்கு அப்புறமே ரொம்ப ஃபேவராக இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். பொதுவாகவே நீங்கள் ரொம்ப கால்குலேட்டிவ். அப்போ வந்து அடுத்தது வந்து ஒரு கால்குலேட்டிவான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் திருமணம், வேலை, கரியர் க்ரோத்து, உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வரப்போகுது. புது விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுதுன்னு தான் சொல்ல முடியும். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பராக இருக்க போகுது. இந்த மாதம் அடுத்த ஜூன் மாதத்துக்கு அப்புறமாவே சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா குரு மாறுவதற்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி அதற்கான ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ மற்ற கிரகங்களாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஒரு சில சின்ன தடங்கள் சனி மூலியமாக நடந்தாலும் மற்றவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கன்ஜெக்ஷன்ஸ் வரும்போது எல்லா மாற்றமும் உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கும். சுய ஜாதகத்தை பார்த்து அதை மாற்றிக்கோங்க. ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் வீட்டில் சொல்லும்போது அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா 1க்கு 4 தடவை விசாரிச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், கீழே என்னோட நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி, பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது.
ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேத்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவரா செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க, பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள் நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்கு. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட சுயஜாதகத்தை பாருங்க, எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுயஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் வந்து உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து இந்த மாதம் வந்து துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சேர்ந்து சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாய், சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வந்து வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை. அன்றைக்கி தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது வந்து மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அது வேலையும் கிடைக்கும். தந்தை விஷயத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான நேரம். ஏன்னா சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். பித்ருக்காரகன் பித்ருஸ்தானத்துக்கு வராரு, சனியால் பார்க்கப்படுகிறார். இந்த பித்ருக்காரகன் பித்ருஸ்தானத்துக்கு வர்றதுங்கிறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. அதனால் சனியால் பார்க்கப்படுறது அதில் கொஞ்சம் சங்கடத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் கோபத்தில் இருக்கீங்க. யார் மேலே கோபம்னு உங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. ஆனால் எல்லார்கிட்டையும் சண்டை.
ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பலருக்கு உறவுகளோ நண்பர்களோ ரெக்கமெண்டேஷனில் வேலை வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு எதிர்பார்த்துருப்பீங்க, அது வேலை வரும் 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 வரும், இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும், இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு உட்காந்துருப்பீங்க. ஆனால் அங்கேருந்து ஒன்றும் கன்ஃபர்மேஷன் வரல. ஆனால் அடுத்த இடத்துல ரெக்கமெண்டேஷனோட வேலை காத்துட்டுருக்குன்னா அந்த இடத்துல போய் அப்ளை பண்ணுங்கள், சேர்ந்துக்கோங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிடிவாதத்தில் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு அந்த இடத்துல தான் வேலைக்கு சேருவேன்ட்டு. அப்படி கிடையாது. எங்கே முதல்ல வேலை கிடைக்குதோ அங்கே சேர்ந்துக்கோங்க. ரெக்கமெண்டேஷன்லேருந்து வேலை கிடைச்சதுன்னா நல்லது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களின் உதவி அவசியமான ஒன்று. ஆனால் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் சண்டை போடுறீங்க. அதே சமயம் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் மே 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை. கன்னிராசிக்கு சந்திராஷ்டமங்கிறனால சந்திராஷ்டமத்தன்னைக்கு அந்த 14லேருந்து 16ங்கிறது வந்து சந்திரன் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நாட்கள். அன்றைக்கி அமாவாசையும் கூட 16ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தம்பி தங்கைகளால் உதவிகள் கிடைத்தாலும் அவங்கள நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீங்க. அந்த தப்பை பண்ணிடாதீங்க. நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க ஏமாற்றுவாங்க. யாரை நம்பாமல் உதாசீனப்படுத்துகிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். இளம் வயது தம்பதிகள் கல்யாணம் ஆகிடுது சார், ஒரு 1.5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, எங்கள் மாமியார் வந்து பிடுங்கிட்டே இருக்காங்க, எங்கள் அம்மாவுமே கேட்குறாங்க, என்னடி இது விசேஷம் இல்லையான்னு கேட்குறாங்க அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கணுமே தவிர அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது உங்கள் கையில் கிடையாது. இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி வம்ச விருத்தி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். ஏன்னா இந்த சூரியன் சனி பார்வையில் வரும்பொழுது பித்ரு தோஷம் ஏற்படுகின்றது. அந்த சமயத்தில் இந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஜூன் மாதம் பிறந்து ஜூன் 15 தேதிக்கு மேலே தான் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவரை பொறுமை காப்பது அவசியம். அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் வியாபார விஷயமா நீங்கள் எடுக்க முயற்சியில் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லது. அவங்க சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அவங்கக்கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்கள் முதல் 4 நாள் 10 நாளில் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது சண்டை போடணும். அவன் எவனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவேன், எவனாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வெட்டுவேன், எவனாக இருந்தாலும் வெட்டுவேங்கிற மாதிரி, எவனாக இருந்தாலும் நான் கத்துவேன், எவனாக இருந்தாலும் நான் சண்டை போடுவேன் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய நட்புகள் ரீதியான முயற்சிகளில் அந்த நட்புகளையும் நம்பாதீங்க. யார் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு சார் அப்படின்னா கூட அவங்க பேர்லேயும் ஒரு சந்தேக கண் வைப்பது நல்லது. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு துரோகம் செய்வதற்கு தயங்க மாட்டாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். ஆனால் சூரியன் 9ஆம் இடத்துக்கு போகும்பொழுது விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிர்ப்புகள் வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு மாத முற்பகுதியில் எப்படியோ ஓரளவுக்கு பணம் வந்துடும். மாத பிற்பகுதியில் 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கும் பொழுது ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஆனால் குரு பார்வை ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆகும்பொழுது, குரு பார்வை விலகும்போது பணப்பற்றாக்குறை நீங்கள் மே 15லேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் வீட்டில் வந்து சில தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். மருதமலை முருகையா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், மருதமலை மாமணியே முருகையான்ட்டு. அந்த பாட்டை முடிஞ்சால் கேளுங்க. முடிஞ்சால் மருதமலைக்கு போயிட்டு வாங்க. முருகனின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். முருகனின் அருளால் உங்களுக்கு துரோகிகளையும் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும், அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.
ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை இந்த மாதம் துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாய், சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா, மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை. அன்றைக்கி தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சில தடங்கல்கள் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 11 வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் சனியோடு சேர்றாரு. அவசரப்பட்டு பேசிடுறீங்க, அதாங்க உங்ககிட்ட பிரச்சனை. நீங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களாக ஒரு அசம்ஷனில் சில வார்த்தைகளை பேசிடுறீங்க. இந்த அசம்ஷன் தான், அதாவது நீங்களாக ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்க, இப்படி தான் இருக்கும்ன்ட்டு. அந்த நினைப்பு தான் உங்களை தப்பான வார்த்தைகளை பேச வச்சு சங்கடப்படுத்துது. குடும்பத்தில் உங்களுக்கு அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் மாத பிற்பகுதியில் இது இன்னும் ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் 7ஆம் இடத்துல தன் பயணத்தை துவக்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியே உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. ஸோ மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சூரியன் 2ஆம் இடத்துக்கு மாத பிற்பகுதியில் பயிற்சி ஆகும் பொழுது சனியின் பார்வையில் வர்றதுனால நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட பேசினாலும் சரி, ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட பேசினாலும் சரி, உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் சனியின் பார்வையில் வருது. உங்கள் கூட பிறந்த சகோதரிகள் விஷயத்திலும் உங்களுடைய வியாபார விஷயத்திலும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ கவனமாக இருக்கணும். 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இந்த வார்த்தை அவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குமாங்கிறத யோசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் அனாவசிய பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. நீங்கள் வார்த்தையை விட்டுட்டு அதுக்கு நீங்கள் சப்பக்கட்டு வேறு கட்டணும். இல்லைன்னா நான் அப்படி சொல்லலை, இல்லை இப்படி சொன்னேன், நான் அதுக்கு சொன்னேன், நான் சொன்னது உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, இப்படியெல்லாம்
இந்த அரசியல்வாதிங்க செய்வாங்க தெரியுமா, திட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல அதை வந்து மக்கள் தான் திரிச்சு பேசிட்டாங்க, மீடியா திரிச்சு பேசிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் வந்து பேசுகிறது தப்புங்கிறது உங்களுக்கும் தெரியும், அதை திருத்திக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் முதல் 11 நாள். இது யாருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே பிரச்சனை இருக்குது. உணர்ச்சி வசப்பட வைக்கும் மக்களை, எல்லாரையும் உணர்ச்சி வசப்பட வச்சு அடுத்தவங்க விஷயத்தில் அடுத்தவங்க குடும்பத்தில் பிரச்சனை பண்ணி தப்பான வார்த்தைகளை பேசி இதெல்லாம் இருக்குது. அதில் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களாம் முக்கால்வாசி இடத்துல இருப்பீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பாற்றலை வெளிப்படுத்துவார்கள். அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக எக்ஸாம் எழுதுங்க. இந்த பிஃபோர் 15th மே உங்களுடைய எக்ஸாம் திறமைகள் வெளிவரும். 15th மேக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு மாத முற்பகுதி தன யோகத்தை ஏற்படுத்தினாலும் மாத பிற்பகுதி வருமானத்தில் ஒரு தேவையில்லாத சுணக்கத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் விஷயத்திலும் மனஸ்தாபம் ஏற்படும் மாத பிற்பகுதியில். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளை தள்ளி வைப்பது நல்லது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை பர்சனல் லைஃப் ஆகட்டும், நியாயம் என்ன அதை மட்டும் பாருங்கள். நான் இப்படி தான் பேசினேன், அப்படி தான் யோசித்தேன், அதெல்லாம் கிடையாது. நியாயம் என்னவோ அதை மட்டும் ஜென்யூனிட்டி பார்த்து பேசுறது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் தசமஸ்தானத்திற்கு குருவின் பார்வை அடுத்த மாதம் வரப்போகிறது ஜூன் 1ஆம் தேதி. அதனுடைய தாக்கம் இப்போதுலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய வேலையில் சேர்றதுக்கான யோகம் இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு அடுத்தவன் சொன்னால் கேட்க மாட்டீங்க, எனக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு இருக்கீங்க. இதில் மாதம் ஒரு பகுதியில் செவ்வாய் சனியோடு சேர்ந்து இருக்காரு. 11ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் ராசிக்கு உள்ள வராரு. அதனால் உங்களை அடக்கிறதுக்கு யார், உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருன்னா சுவாமிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். முருகப்பெருமான் மட்டும்தான் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், வேறு யாராலையும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்கள் மனசை பக்குவப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆசான் வேணும்னா அது சுவாமிமலை முருகன் தான். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும் அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.